என்னது இந்த கார் வெறும் 6 லட்சம் மட்டும்தானா? இங்க ஆட்டோன்ற விலையிலேயே கார் எல்லாம் சேல்ஸ் பண்றாங்க. அப்ப என்ன பொறுத்தவரை இன்ஜின் நல்ல கண்டிஷன்ல நிக்குது. இந்த பேனுக்கு 4 டயரும் புது டயர் போட்டிருக்காங்க. ஆரம்ப விலை 16,50,000. இது சுபாரு, பேர் வந்து சாம்பார் ப்ரோ. சாம்பாரா? சாம்பார் தான். நிசான் வெனட் ரகத்தை சேர்ந்து வெனட் இது நல்ல பெட்ரோல் வேலை செய்யும் ப்ரோ. பெட்ரோல் வேலையும் 16 நார்மலா செய்யும். எங்களை நம்பி கஸ்டமர்ஸ் எடுக்கிறான் வெஹிக்கிள் கரெக்டா வேணா டாக்குமெண்டேஷன் அதெல்லாம் எங்க சைடுல இருந்து பெர்ஃபெக்ட்டா முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா தான் கொடுக்கிறது. வெல்கம் டு 2K Salons. இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்டா செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள் விற்கிற ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடையின் பேரை பார்த்தீங்கன்னா SS வெஹிக்கிள் சேல்ஸ் சென்டர். இது எங்கே இருக்குண்டா ஜாழ்ப்பாணத்தில் இடுபால சந்தியில் தான் இந்த கடை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள் எல்லாம் அதுவும் லோ ப்ரைஸில் கொடுத்தோன்ருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க, வாகனங்களோட கொண்டிஷன் எல்லாம் எப்படி இருக்குன்ற இந்த வீடியோவோட பார்க்க போகிறீங்க. அதுக்கு முதல்ல எங்கள்ட 2K Salons சேனலுக்கு முதல் பாருங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். எப்படி சுகம்? நல்லா இருக்கேன். நீங்க இருக்கீங்க? நல்ல சுகம். புது புது கலெக்ஷன் வந்திருக்கேன் இப்போ கூட. ஓம் ப்ரோ ரீசன்ட்லி ஓகே ஓகே. என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்குங்க? ரீசன்ட்லி ப்ரோ கிட்டத்தட்ட ஒரு 4-5 துண்டு வந்தது. ரீசெண்ட்ல வந்து நிக்கிறது இந்த காரும் அங்கே இருக்க அது ஒரு சுசுகி ஸ்போர்ட்ஸ் கார் ஒன்று நிக்குது. ஓகே ஓகே ஓகே. இது ஒரு இண்டிகா கார். ஓகே. அப்போ ஒண்டா பார்ப்போம் என்ன மாதிரி ப்ரைஸுகள் என்ன மாதிரின்னு பார்ப்போம். அப்படியே நீங்க லோ ப்ரைஸ் எல்லாம் கொடுப்பீங்க, இதையும் பார்ப்போம். இது என்ன மாதிரி? என்ன இதனா நிசான் வெனட் ரகத்தை சேர்ந்து வெனட் நிறைய மாடல்ஸ் இருக்கு. இது ஒரு மாடல், ஒரு ஹையஸ்ட் மாதிரி. கிட்டத்தட்ட இது வந்து டவுன் ஏஸுக்கூட ஒப்பிடலாம். ஹையஸ்ட் கூட நீட்டமா வரும். எத்தனை பேர் இருக்கலாம்? இதனா 12 பேர் இருக்காங்க. 12 சீட்ஸ் இருக்காங்க. அப்ப நம்பர் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா 250 டேஷ். ஓகே ஓகே ஓகே. உள்வளங்களையும் இருக்கா பார்ப்போம். இது அலோவில் தானே? 4 டயர்ஸும் புதுசு ப்ரோ. அது இல்லாமல் பாத்தீங்கன்னா இது வீல் வந்து அலோவில் தான் போட்டு அலோவில் தான் போட்டிருக்கோம். ஓகே. ஸ்டேரிங் எல்லாம் பாருங்க. சீட் பழங்களும் ஓகே. சீட் வேலைப்பாடுகளும் ஒன்றும் இல்லை. இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே என்ன மாதிரி? இன்ஜின் கண்டிஷன்னா நான் இது வந்து ஒரு லாங் கிட்டத்தட்ட ஒரு 350-400 கிலோமீட்டர்ஸ் மாதிரி கைப்பட ஓடிக்கொண்டு வந்த வெஹிக்கிள் தான். அப்போ என்ன பொறுத்தவரை இன்ஜின் நல்ல கண்டிஷன்ல நிக்குது. நான் வளமையா சொல்ற மாதிரி தான், நீ கட்டாயம் வெஹிக்கிள் எடுக்கும்போது பழைய வாங்கினேன். அதனால கட்டாயம் ஒரு மெக்கானிக் அனுபவம் வாய்ந்த மெக்கானிக் வந்து ஓடி பார்த்து வாங்கி என்ன பொறுத்தவரை நல்லா இருக்கு. ஓகே ஓகே. அப்போ ஏசி அதெல்லாம் இருக்கா இதுல? இதுகளுக்கான ஏசி வராதுன்னா வரையில ஏசி வேணா செஞ்சு கொள்ளையிடும். அடிஷனலா செஞ்சு கொள்ளையிடும். ஓகே. இப்போ ஒரு நல்ல ஆப்ஷன் தானே. இது என்ன பிரைஸ்? இதனா ஆரம்ப விலையே வெறும் 34 லட்சம் தான் சொல்றேன். 34 லட்சம். பாத்தீங்கன்னா இந்த வேன் வெறும் 34 லட்சம் தானே. 12 சீட்ஸ் இருக்கா. நல்ல லாபம் என்ன? இப்போ சாதாரண நீ டவுன் ஏஸ் எடுத்தா ப்ரோ அதுல 7 சீட் தான் வரும். அப்ப அதுல 7 பேர் போகக்கூடியதா இருக்கும். மற்றபடிக்கு வேற நீ ஹையஸ்ட் வேன் எடுக்க போறோம் உங்களுக்கே தெரியும் விலைகள். ஹையஸ்ட் வேன் வந்து ஆரம்ப விலையே 60-70 லட்சம் போகுது. ஒரு சிறிய முதல்ல ஒரு நார்மல் பிரைஸ்ல ஒரு பேசஞ்சர் ஏத்தி கொண்டு போக ஹையர்கள் ஓடையிலும் வீட்டு தேவைக்கு சின்ன இட வசதி தான் எடுக்கும். இது மற்றபடி ஹையர் எல்லாம் செய்யலாம். இதுல லாங் டிரைவ் எல்லாம் 12 சீட் கொண்டது. இப்போ அவசரத்துக்கு ஒரு வெட்டிங் ஹையர்ஸ் போயிடும். இங்க எடுத்து அடிக்கடி ஏர்போர்ட் ஹையர்ஸ் வரும். ஸோ அதுகளுக்கு இது உகந்தது ப்ரோ. அதுவும் சின்ன பிரைஸ்ல ஒரு நீங்க வேண்டி ஒரு ஆளுக்கு ஹையருக்கு ஓட கொடுக்கலாம். ஒரு சின்ன விலை தான் வெறும் 34 லட்சம். அங்காலையும் பார்ப்போம் என்னன்னா. ஆமா. இது என்ன மாடல்னா? இது வந்து ஜோட்டின்னு சொல்றது. ஜோடி Z100 சொல்றது. CVK நம்பர். CVK 2020ல வந்து 2020 வந்து. ஓகே ஓகே. அப்ப இது வந்து கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ சைனீஸ் மேக். பை தி வே அசெம்பிள் வந்து ஸ்ரீலங்கால தான். ஸ்ரீலங்கன் அசெம்பிள். கண்டிஷன் எல்லாம் என்ன மாதிரி? கண்டிஷன் ப்ரோ என்ன பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்குது. பை தி வே சின்ன வேலைகள் இருக்கு தானே. பழைய வாகனங்கள்டா சின்ன வேலைகள் இருக்கும். அதால ஒரு திறந்து காட்டும். உள்ளுக்கும் பாப்போம். கொஞ்சம் ஹார்ட் டைப்ல தான் வரும். சத்தில பாஸ். ஸ்டீரிங்லாம் ஓகே. நல்ல நீட்டா இருக்கு. என்ன சாதாரணமா ஒரு நார்மல் பிரைஸுக்கு ஒரு ஏசி வேலை செய்யக்கூடிய ஒரு நார்மல் காசு. அவ்வளவு இது நல்ல பெட்ரோல் வேலை செய்யும் ப்ரோ. பெட்ரோல் வேலையும் 16 நார்மலா செய்யும். 16 வேலையும். ஓகே ஓகே. இது என்ன மாதிரியான பிரைஸ்? இதனா ஆரம்ப விலை வந்து இதுக்கு 2850. 2850. 2850. நார்மலி ஒரு வீட்டுக்கு ஓடக்கூடிய இப்ப போற வெஹிக்கிள் ரேட் ஃபேமிலிக்கு ஓகே இருக்கும். அதுக்கு ஒரு 28க்கு சாதாரண ஒரு நல்ல கார் கிடைக்குது. இது ஃபிக்ஸ் பிரைஸா இல்ல நாங்க நேர்ல வந்து பேசி திரும்ப என்னோட ஆரம்ப விலையே அப்படி சொல்றது. பை தி வே என்னால முடிஞ்ச அளவு குறைச்சு தரும். ஃபர்ஸ்ட்ல வந்து சின்ன லாபம், ஒரு லாபம் நிமித்தம் எல்லாம் யாரும் செய்ய மாட்டேன். என்னால முடிஞ்சது சின்ன லாபம் வந்து கட்டேன். ஓகே ஓகே. சின்ன லாபம் 28 28 லட்சத்தி 50,000. அப்ப அங்காலையும் பாப்போம். இது என்ன மாடல்னா? இது வந்து ப்ரோ டாடா இண்டிகான்னு சொல்றது. JR நம்பர் 2004 2005
2002 இதே கலர் என்ன கலர் என்ன இது இதுனா கிரீனிஷ் கலர் ஒன்று தான் ஒரு கிரீன் மாதிரி அது ஓகே ஓகே நீ இன்டீரியர் எடுத்து பார்த்தா இந்த பழத்தை அதால காட்டுவோம் இன்டீரியர்லாம் நல்ல பெஸ்ட் கண்டிஷன்ல இருக்குது ஓ உள்ள இதுவும் சீட் பழங்கள் எல்லாம் ஓகே இப்போ உங்கள்ட்ட இப்போ சீட் பழங்கள் எல்லாம் ஓகேயா இருக்கு என்ன இருக்கிற கார்கள் இதுல நெக்ஸ்ட் திங் நீ பாத்தீங்கன்னா ப்ரோ இது வந்து நார்மலா இது வந்து கீ ஸ்டார்ட் தான் வரும் பை தி வே இது புஷ் ஸ்டார்ட் செஞ்சிருக்காங்க புஷ் ஸ்டார்ட் செய்திருக்காங்க புஷ் ஸ்டார்ட்டுக்கு செஞ்சிருக்காங்க ஓகே 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 இப்போ இது ஒரிஜினல் பெயிண்ட் தானா இது வந்த பெயிண்டோட நிக்குது சின்ன சின்ன டச் அப் பண்ண இருக்கு பை தி வே அதை நாங்க பண்ணி கொடுப்போம் ஓகே இது என்ன பிரைஸ் போடுறோம் சொல்றீங்க இதுக்கான ஆரம்ப விலை வந்து 23,50,000 23,50,000 கண்டிஷன் என்ன மாதிரி கண்டிஷன் சாதாரண இன்ஜின் கண்டிஷன் நல்லாவே இருக்குது இன்ஜின் நல்லா இருக்குது வெளி வளங்கள் பெயிண்ட் வந்த பெயிண்ட்னால கொஞ்சம் டச் அப் பண்ண வேண்டிய இருக்குது லைட்டான டச் அப் பீரைகள் எல்லாம் இருக்குது அது இப்போ பழைய டச் அப் இருக்கு பை தி வே நான் டச் அப் பண்றது தான் பிளான்ல இருக்கு ஓகே நீங்களே பண்ற நேத்து வந்து வர நேத்து தான் வந்து இதெல்லாம் மெட்ட வாகனங்கள்லாம் இப்ப கிட்டடியில வந்து நேத்து ரீசென்ட்லி ஒரு 5 வாகனம் வந்தது 2 வாகனம் போயிட்டது பேலன்ஸ் இது நிக்குது உங்கள்ட்ட இப்ப வாகனங்கள இப்ப வந்து இறங்கி கொண்டு இப்ப எவ்வளவு நாளைக்குள்ள கிழமையா ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒருக்கா வரும் ஆனா சில வேளை 1 வீக் வரும் ஓகே அது கஸ்டம் வெஹிக்கிள் மூவிங்க பொறுத்து அதே நேரம் இப்ப அந்த வீக்குக்கே இவ்வளவு இல்ல போச்சுன்னா நீங்க உடனே இறக்கிறீங்க லாஸ்ட் வீக் எனக்கு கொண்டு கன்சல்ட் முடிஞ்சு அப்ப இந்த வீக் வந்திருக்குது நெக்ஸ்ட் வீக் புதுசு வரும் ஓகே இப்போ நீங்களே போய் பார்த்து எடுத்துன்னு வரதா அப்பாவே போவாரு போய் நான் மெயினா தேடுறது வீடு வழியா தான் பாக்குறது ஊர் மனையில இருக்க வீடுகள் வீட்டுல பாவிச்சது கிட்டத்தட்ட ஒரு 4-5 டேஸ் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி தேடி எடுக்கிறது ஓகே ஓகே அதுவும் கொஞ்சம் பெரிய வேலை என்ன வெஹிக்கிள் பர்ச்சேசிங் தான் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை என்ன கட்டாயம் வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் ஆயிருக்கான்னு பார்க்கணும் இன்ஜின் வளங்கள் பார்க்கணும் தென் எங்களை நம்பி கஸ்டமர்ஸ் எடுக்கிறான் வெஹிக்கிள் கரெக்டாக வேணா டாக்குமெண்டேஷன் அதெல்லாம் எங்கள் சைட்ல பெர்ஃபெக்டாக முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பெர்ஃபெக்டாக தான் கொடுக்குறது அதுவும் இல்லாமல் வீட்டு வழியா வெஹிக்கிள் தேடும் போது கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ரோ இந்த வெஹிக்கிளை நீ விற்கிறியான்னு கேட்க நெகோஷியேட் பண்ணணும் லீசிங் என்ன மாதிரி உங்கள்கிட்ட லீசிங் வசதிகள் நாங்களே செஞ்சு கொடுப்போம் விரும்பிய லீசிங் கம்பெனிலேயே செய்து கொடுப்பீங்களா கரெக்டாக இப்போ ஒவ்வொரு கம்பெனிலும் ஒவ்வொரு வட்டி விதங்கள் கொஞ்சம் கூட குறையுமா பேர் சொல்றேன்னு சென்ட்ரல் ஃபினான்ஸ் எடுத்தா சென்ட்ரல் ஃபைனான்ஸ்ல ஒரு நார்மல் வட்டி ஒன்று இருக்கு அப்போ பொதுவாக இப்போதைக்கு நாங்கள் செய்யறது சென்ட்ரல் ஃபைனான்ஸ் செய்வோம் சிஎப்பத்தை செய்யறது அது மாதிரி கொஞ்சம் லீசிங் கம்பெனிஸ் இருக்கு கஸ்டமருக்கு ஏற்ப செஞ்சு கொடுப்போம் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி செய்து கொடுங்க அப்போ நாங்களும் லீசிங் ஆர்டர் கூட்டின்னு இல்லாமா இப்படி தான் சிலவங்க வந்து இப்போ அநேகமாக சொல்லுவாங்க என் கையில் ஒரு 20 லட்சம் தான் இருக்குது எனக்கு இது பேலன்ஸை நீ லீசிங் பண்ணிக்கலாம்னு சொன்னால் அவங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்டை மட்டும் அவங்க எங்கள்கிட்ட சப்மிட் பண்ண நான் அது லீசிங் வசதி நான் செஞ்சு கொடுப்பேன் ஓகே 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 இப்போ அங்காலயம் என்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க அப்படியே பார்ப்போம் இதில் இந்த ஸ்போர்ட்ஸ் கார் என்ன இதை நீங்கள் பார்த்தா ப்ரோ சுசுக்கிட கெல்டஸ்ன்னு சொல்கிறது 1300 சிசி ப்ரோ சரியா 1300 சிசி அப்போ இது வந்து ஸ்போர்ட்ஸ் மாடலில் தான் இது அடிச்சாங்க ஸ்போர்ட்ஸ் மாடல் இது ஒரிஜினலா இல்லை மோடிஃபையா இல்லை மாடிஃபைட் இல்லை இது ஒரிஜினல் ஒரிஜினலாக வர இது கிட்ட இப்படி தான் இருக்கும் நான் உங்களுக்கு உள்ளுக்கும் காட்டுறேன் தென் நீங்கள் இது சைட்லலாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இது பாருங்க அது இதெல்லாம் ஒரிஜினல் பிகாஸ் இதுல அந்த டைம்ல ஸ்போர்ட்ஸ்க்கு அடிச்சது ஸ்போர்ட்ஸ்க்கு ரேசிங் மாடல்ல வந்த காஸ் ப்ரோ இந்த இதெல்லாம் பார்க்க அப்படிதான் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டட் இல்ல இதெல்லாம் வந்தது தென் எலோ வீல்ஸ் பாத்தீங்கன்னா இது எலோ வீல்ஸ் 4 எலோ வீல் இருக்கு டயரும் 4 டயரும் புது டயர் தான் 4 டயர் புது டயர் ஓகே ஓகே மற்ற சீட் பலங்களும் ஓகேண்ணே ஒருக்கா ஸ்டார்ட் பண்ணி காட்டுவோமா எப்படி சவுண்ட் டிஃப்ரெண்டா இருக்குன்னு நினைக்கிறேன் தென் நீ அது சைடில் நீ உள்ளுக்கு இருக்க இன்டீரியர் போர்டு எடுத்து பார்த்தாலும் ப்ரோ உங்களுக்கு விளங்கும் என்னன்னு பார்த்தா இப்போ வளமே ஹெட்லைட்ஸ்க்குலாம் இப்படி தான் சுவிட்ச் வரும் இதில் ஹெட்லைட் சுவிட்ச் இப்படி தான் வரும் சுவிட்ச் செட்டப்ல இருக்கு சுவிட்ச் செட்டப்ல தான் இருக்கும் வேற இந்த இதெல்லாம் அது மாடிஃபை பண்ணியிருக்கான் டீக்ல தென் சவுண்டை பார்ப்போம் சவுண்ட் இருக்கும் அப்படியே பின்னுக்கு போய் சவுண்டை காட்டுவோம் எப்படியும் கேட்காத ஓகே இதுக்கு இருக்கு வா நல்ல சவுண்ட் என்ன ஓகேண்ணா ஓகே அதில் பொதுவாக அப்படி பீட் கப்ஸ் வந்து இதுவும் ஒரிஜினல் தானா இல்லை பீட் கப்பும் ஒரிஜினல் தான் இது வந்து இன்கேஸ் போலீஸில் பிடிச்சாலும் உங்களுக்கு பேச முடியும் ஏன்னா இப்போ பீட் கப்ஸ் போட்டால் போலீஸால பிடிக்கிறாங்க டிராஃபிக் போலீஸால இது வந்து ஒரிஜினலாக கம்பெனியால் வந்தது தான் கம்பெனியால் வந்து இதே சவுண்ட் இருக்கா சவுண்ட் ஏன்னா ஸ்போர்ட்ஸ் கார் அதுக்கு ஏற்ற மாதிரியே செய்வாங்களா என்ன கம்பெனியா ஓகே ஓகே
இது எந்த இயர் மட்டில் வந்திருக்கு ப்ரோ குத்து மதிப்பா? இது வந்து 1987 and 90 ரெஜிஸ்டர் 1990 அந்த மட்டில் வந்திருக்கு. 87ஆம் ஆண்டு உற்பத்தி 90ஆம் ஆண்டு பதிவு. அப்போ 90ஆம் ஆண்டு பதிவு. இதுக்கு உங்களுக்கு லீசிங் வசதி செஞ்சு லீசிங் இருக்கு. இது என்ன பிரைஸ்ண்ணா இப்போ? இது ப்ரோ மொத்தம் எங்களோட ஆரம்ப விலை 16,50,000. 16,50,000 தான். 16 ஜப்பான் ஜப்பான் 16,50,000 தான் இந்த கார், ஸ்போர்ட்ஸ் கார். இது நல்லா என்ன மாதிரி சொல்ற, இப்போ எங்களை மாதிரி படியலுக்கு தான் இந்த கார் சரி. இப்போ நான் ரீசென்ட்லி இதை தான் நான் யூஸ் பண்றது. இப்போ ரீசென்ட்லி நீங்கள் பாவனையா இப்போதைக்கு நான் சேல் நிமிட்டமே இருக்குது. நான் அது இல்லாமல் நான் இப்போ அங்கிட்டு போறது இதான் யூஸ் பண்றது கெத்துக்காண்டி. பொதுவாக பிக்கப் பண்ணி போற பிக்கப்பும் இருக்கும். சரியான பிக்கப் ப்ரோ. 1300cc பொதுவாக பார்க்கும்போது மேனுவல் கீழ 1300cc வரும்போது அது உங்களுக்கு எந்த இடத்துலையும் பயணம் ஓவர்டேக் பண்ணிடும். நல்ல கண்ட்ரோல். அதே நேரம் நல்ல கெத்தா இருக்குல்ல அந்த சவுண்ட் இருக்கு. அதே மாதிரி இஞ்சாலே என்னண்ணா இது? இது கிரீன் ப்ளூ மாதிரி என்ன கலர்? இது ஒரு வித்தியாசமான கலர் தான், கண்ணுக்கு வெட்டக்கூடிய கலர். கண்ணுக்கு அதான் நல்லா இருக்கு கலர். நல்ல ஒரு நீங்க போட்டோ ப்ளூ மாதிரியும் இல்லை கிரீன் மாதிரியும் இல்லை, போட்டோ ஷூட்டுக்கு நல்ல பெஸ்டா இருக்கும் போட்டோ ஷூட்டுக்கு. அப்ப இது மிட்சுபிஷி லான்சர் தான் ப்ரோ. லான்சர்ல இது வந்து பாக்ஸ் லைட் லான்சர்னு சொல்றது. இல்ல 2-3 வகைகள் இருக்கு. ஃபிளட் லைட், எல் லைட். இது பாக்ஸ் லைட் லான்சர். இதுல ஏதாவது டச் அப் வேலைகள் இருக்கா லைட்டா? இதுகள் இனி பழைய வாகனங்கள் ப்ரோ, கட்டாயம் சில வேலைகள் இருக்கலாம். இருக்கும். நீங்க கட்டாயம் மெக்கானிக் வந்து இன்ஜின் கண்டிஷன் எல்லாம் இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்குது ப்ரோ. பாடி வளங்களும் பெஸ்டா தான் இருக்குது. இன்டீரியரும் ஓகே நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் இது வந்து 1500cc. அப்போ லான்சர்ல பொதுவாக 4 கியர் வந்ததும் இருக்கு, 5 கியர் வந்தது இருக்கு. ஃபார்வர்ட் முன்னுக்கு 5 கியர் வந்ததும் இருக்கு. இது 5 கியர் கொண்டு. இது 5 கியர். ஓகே ஓகே. 4 கியர் இதுக்கு முதல் வந்த மாடலா? இல்ல இது மத்த இந்த எல் லைட் மத்த லான்ச்சஸ்க்கெல்லாம் 4 கியர் பொதுவா 4 கியர் வரும். இது 1500 வரும். 1200cc அது. இது 1500. இப்போ இந்த மாதிரி வாகனங்கள்லாம் லாங் டிரைவ் செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா? கட்டாயம் ப்ரோ. அது எங்கட பாவனையை பொறுத்தது. நாங்கள் மெயின்டெனன்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கட்டாயம் நாங்கள் எவ்வளோ தூரம்னாலும் போயிடும். அது எங்களோட மெயின்டெனன்ஸ் சரியாக இருக்கும். நான் ப்ளக்காக இருக்கணும். கட்டாயம் பழைய கார் லாங் டிரைவ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா எல்லாத்தையும் காரை ஃபுல்லாக செக் பண்ணிட்டு வலிக்கு கட்டாயம் நீ ஒரு வெஹிக்கிள். இப்போ நான் ஒரு விற்பனையாளர். இப்போ நான் வண்டி வேண்டி வைப்போம். என்னால் இன்ஜின் கண்டிஷனை பார்ப்போம். பை த வே அல்லது மைன பார்ட்ஸ் இருக்கும் தானே, பிளக் இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன விலை தான் வரும். வண்டி அதெல்லாம் புதுசாக போட்டு வச்சுக்கோங்க. மெயின்டெனன்ஸ் பெஸ்ட்டாக இருந்தால் எவ்வளோ நாளும் பாவிக்கலாம். எவ்வளோ நாளும் பாவிக்கலாம். ஓகே ஓகே. இது என்ன ப்ரைஸ் சொல்கிறீங்க? இது என்னோட ஆரம்ப விலை 9 லட்சம் தான் சொல்லுவோம். 9 லட்சம். ஒரு பைக்கின்ற விலை தான் வருது 9 லட்சத்துக்கு. ஆனால் இது கொஞ்சம் இப்போ புதுசாக எடுக்கிறார்கள், இது கொஞ்சம் மெயின்டைன் பண்ண கஷ்டமாக இருக்கும். இப்போ அனுபவம் உள்ளாக்கள் எடுத்தால் கட்டாயம் இந்த மாதிரி வெஹிக்கிள் எடுக்கும்போது கட்டாயம் அனுபவம் இருக்கும். சரிண்ணா. இது இப்போ ஓகே. இப்போ இதையும் பார்ப்போம். என்ன இது ஸ்போர்ட்ஸ் காரா? இது வந்து நான் முதல்ல பார்த்தா மிட்சுபிஷி. இது வந்து நிசான் B211 சொல்ற மாடல். அப்ப இதுல கொஞ்சம் மாடிஃபைட் பண்ணிருக்குது. பெயிண்ட் எல்லாம் ஏத்திருக்கு. என்ன பெயிண்ட் ஏத்திருக்கு. 1977ல வந்த கார். 1977 வந்து இங்க பாருங்க, சீட் எல்லாம் செய்திருக்காங்க. சீட் எல்லாம் உங்களுக்கு இன்டீரியர் எல்லாம் செஞ்சிருக்கு. இப்பதான் செய்திருக்காங்க. அப்படியே புதுசு மாதிரி இருக்கு. சீட் பலங்கள் எல்லாம் செய்திருக்காங்க. என்னன்னா பெயிண்ட் ஏத்திருக்கு ப்ரோ. பெயிண்ட் ஏத்திருக்கு. அது பாக்கவே தெரியுது நல்லா இருக்கு. வேற சீட் வளங்க செஞ்சிருக்கு. ஓகே. இது யாருக்கு சூட்டபிள்னா நல்லா காட்டன் டாஸ்காரும் சரி இதுவும் சரி யாருக்கு சூட்டபிள்னு சொன்னா அனுபவம் உள்ள ஆக்கள்னு அவங்க கட்டாயம் மெயின் என்னன்னா பழங்கார இது கலெக்டர்ஸ் இருப்பாங்க. இந்த பழைய காசு வந்து இந்த காசு வீட்டுல வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இது சூட்டபிளா இருக்கும். ஓகே ஓகே. இது என்ன பிரைஸ்னா? இது ஆரம்ப விலை 11 லட்சம். இதை பாத்தீங்கன்னா இந்த காரண விலை 11 லட்சமா ஆரம்ப விலை. இப்போ நேரில் பேசி தீர்மானிக்கலாம். கொஞ்சம் லெஸ் ஆகும். ஓகே. இஞ்சால ஜீப் நிற்குது. என்ன இது என்ன பிரைஸ்ண்ணா? இதென்ன என்னோட ஆரம்ப விலை 43. அதுவும் பேசி தீர்மானிக்கக்கூடியதான். டுவல் ஏசி கொண்டது. நான் ஆல்ரெடி லாஸ்ட் ஏசியோட இருக்கு. டுவல் ஏசி. ஓகே ஓகே. இப்போ அங்காலயம் உண்டு. அது என்னென்ன திரும்பி நிற்குது? அந்த வேன் பார்த்தீங்கன்னா ப்ரோ அது நேற்று தான் வந்தது. நேற்று வந்த செட்டோட தான். ஆல்ரெடி ஒருத்தர் அட்வான்ஸ் பண்ணியிருக்காரு. நான் நார்மலாக காட்டுறேன் வெஹிக்கிள். ஓகே ஓகே. இதானே? ஓ, இதுல பேர் வந்து சுபாரு. பேர் வந்து சாம்பார் ப்ரோ. சாம்பாரா? சாம்பார் தான் பேர். என்னது சாம்பாரா? சுபாரு சாம்பார்னு சொல்றது. ஆட்டோ கியர். உங்களுக்கு இன்டீரியர்லாம் நல்லா இருக்கு. இது கீ என்ன? ஓகே. அப்ப ஓகே. சேல்ஸ் ஆயிட்டானே. ஓகே ஓகே. இப்போ நேற்று வந்தோடனே வந்தோடனே போயிட்டது. ஓகே ஓகே. இது என்ன எவ்வளோ இதுக்கு போகுதுண்ணா? இதனா 23 25க்கு முடிச்சது. 24 23 23. ஓகே ஓகே. 23. எத்தனை பேர் இருக்கலாம்? இது 7 சீட்டர்.
7 சீட் சீட்டு ஜப்பான்ல ஜப்பான் ஆட்டோ கியர் பவர் ஸ்டியரிங் ஏசி ஒர்க்கிங். ஓகே இது ஓகே. இது என்ன மாதிரிண்ணா? இது வந்து ப்ரோ இது வந்து அதான் சொன்னேன் லான்சர்ல நிறைய மாடல்ஸ் வந்திருக்குன்னு. இது வந்து லான்சர்ல எல் லைட் எல்ஐ பின்னுக்கு பிரேக் லைட் வந்து எல் ஷேப்ல வரும், அதனால எல் லைட் லான்சர் சொல்றது. இதுக்கு ஆரம்ப வெளியே 10 லட்சம் தான் சொல்றோம். 10 லட்சம். ஓகே ஓகே. தேவையான ஆக்கள் அண்ணா வேண்ட உங்களோட எஸ்எஸ்சி கார்ஸ் ஹெல்ஸ் அவங்க நம்பர் கீழே மென்ஷன் பண்ணி விடுறேன், மறக்காம கண்டக்ட் பண்ணுங்க. லொக்கேஷனும் கூகுள் மேப்லேயே பார்க்கலாம். இருபாலை நடிச்சாலே மேப்ல உங்களுக்கு இருபால சந்திலேருந்து ஒரு 50 மீட்டர் என்ன 50 மீட்டர்ஸ் தான். 50 மீட்டர்லாம் இருக்குது. லொக்கேஷன் பார்த்தும் பெறக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது அங்காலயம் பாருங்க அந்த பேன் எல்லாம் நிற்கிது, அதெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா ப்ரைஸுகள் எல்லாம் கால் பண்ணியும் கேட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பார்த்துருப்பேன் என்ன. இப்போ எல்லாமே விலை குறைவாக கொடுக்குறீங்களோ? எல்லாம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரோ லாபம் இருக்கு, ஆனால் ஒரு சிறிய லாபம் ஒன்று சின்ன லாபத்தோடய நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் 2 கிழமைக்கு ஒருக்கா உங்கள்ட்ட புது வாகனங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும். ஓகே ஓகே. பிராண்ட் நியூ கார்கள் இப்போ இல்லை என்னண்ணா உங்கள்கிட்ட முதல் ஒன்றுன்னு இல்லை? பிராண்ட் நியூ கொண்டு வந்தது ப்ரோ, பிராண்ட் நியூ எல்டோன் கொண்டு வந்தது தான். இதுவே எங்களுக்கு எப்படின்னா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டாக இருக்கணும். ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டாக இருக்கல பொதுவாக இல்லை, நிறைய இடத்துல பிராண்ட் நியூ செய்கிறாங்க. அதனால நான் கொஞ்சம் ஓல்டு வெஹிக்கல் முதல்லேருந்தே ஓல்டு வெஹிக்கல்ஸ் தான் செய்கிறது. ஓகே ஓகே. இப்போ முடிஞ்ச அளவு எல்லாத்தையுமே பார்த்துருப்பேன் என்ன. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுமெண்டா எங்களோட 2K Salons சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்னா உங்கள் 2K Salons. ஓகே பாய் அடி. ஓகே பாய்.